சிரியாவினுடைய ஆசாத் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்த பிறகு இப்போ அங்க அதிகாரத்துக்கான போட்டி அப்படிங்கிறது ஆரம்பமாயிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா சிரியாவில் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருந்தாலும் அவங்க மீண்டும் சிரியாவுக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு உண்டா? அப்படி உண்டுனா ரஷ்யாவுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுன்னு பார்க்க போறோம். கூடவே சிரியாவினுடைய ஆசாத் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பின்னாடி சொல்லப்படாத உண்மைகள் நிறையவே இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த நவம்பர் 15ஆம் தேதி இன்னைக்கு சிரியாவில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்ட நாள் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம எல்லாருமே துருக்கி அரசாங்கம் திடீர்னு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி ஆசாத் தலைமையிலான அரசாங்கத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு இந்த சம்பவம் நடக்கலைங்க. 15ஆம் தேதி அன்னைக்கே இந்த சம்பவத்துக்கான விதை அப்படிங்கிறது விதைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படி என்ன 15ஆம் தேதி நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போரின் காரணமாக ஹெஸ்புல்லா இயக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையுமே மீண்டும் லெபனானுக்கு அழைச்சிருக்கிறாங்க. எதற்காகனா, இப்போதைக்கு அவங்க ரீக்ரூப் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை மறுபடியும் இஸ்ரேல் ஒரு போரை நடத்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கணும் இல்லையா? ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா சிரியாவினுடைய இட்லிப் மாகாணத்தில் இருந்த ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் எல்லாம் பின்வாங்கி இருக்கிறாங்க. ஓகே, அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தவங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்திருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய குர்து படைகள் இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லி இட்லிப் மாகாணத்து மேலே ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஸோ குர்து படைகளை பார்த்தாலே துருக்கி அரசாங்கத்துக்கு ஆகாது இல்லையா? ஸோ எங்கள் குர்து படைகள் இந்த இட்லிப் மாகாணத்தை கேப்சர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் துருக்கி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ஷாம்ங்கிற கிளர்ச்சி குழுவோட உதவியோட இட்லிப் மாகாணத்து மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க குறி வச்சது குர்து படைகளை. இந்த தாக்குதலை நடத்தும் பொழுது துருக்கியினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் சிரிய அரசாங்கமும் அந்த குர்து படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவாங்க, நம்மளும் அந்த குர்து படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் துருக்கி ஒன்ஸ் அந்த அல்ஷாம் இயக்கத்தினரோட தாக்குதலை ஆரம்பிச்சதையுமே சிரியாவினுடைய அரசு படைகள் எல்லாம் கலைஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃபைட்டே பெருசாக பண்ணலை, டக்குன்னு பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் துருக்கி அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வருது. ஹெஸ்புல்லா இயக்கத்தினருடைய அந்த சப்போர்ட் இல்லை, அவங்க கிரவுண்டில் இல்லை அப்படின்னாலே சிரியாவினுடைய படைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறத துருக்கி புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே தான் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா ஹெஸ்புல்லா இயக்கம் அவ்வளோ நல்லா சண்டை போடக்கூடியவங்க அப்படின்னா எதனால் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரே காரணம் தாங்க, ஏர் சப்போர்ட். ஸோ இந்த ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறது லெபனானில் ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கு கிடையாது. இதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இஸ்ரேலுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இஸ்ரேல் அரசாங்கம் ஹெஸ்புல்லாவே கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண முடிஞ்சது. அதுவே சிரியாவில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கு ஏர் சப்போர்ட் உண்டு. எதன் மூலமாக அப்படின்னா ரஷ்யா அரசாங்கத்தின் மூலமாக. ஸோ ரஷ்யா இங்கே ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதனால் இஸ்ரேல் லெபனானில் நடத்துகிற தாக்குதல் மாதிரி சிரியாவில் ஹெஸ்புல்லாவை அவ்வளோ சீக்கிரம் தாக்குதல் நடத்தி பின்வாங்க வைக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் பின்வாங்க ஆரம்பிச்சதையுமே சிரிய படைகளுமே பின்வாங்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட துருக்கி அரசாங்கம் இதான் சான்ஸ்னு சொல்லி பஷார் அல் ஆசாத்துக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி இங்கே தாங்க பஷார் அல் ஆசாத் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரஷ்யாவுமே ஆசாத்தை துருக்கி கூட பேச்சுவார்த்தை நடத்த வச்சு அந்த பேச்சுவார்த்தையிலேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்குமே இப்போ ஒரு போர் அப்படிங்கிறது அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அரசாங்கமும் நினச்சாங்க. ஆனால் ரஷ்யா சொன்னதையுமே ஆசாத் கேட்கல. ஸோ ரஷ்யாவே பஷார் அல் ஆசாத் மேலே செம காண்டில் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி துருக்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு அவர் மறுபடியும் மறுத்ததையுமே துருக்கி அரசாங்கம் அப்போ சரி உங்கள் படைகள்லாம் வீக்காக தான் இருக்கிறாங்க, இதுதான் சான்ஸ்னு சொல்லி களமிறங்கிடுறாங்க. ஆக்சுவலாக சிரியாவினுடைய ஆசாத் அரசாங்கம் இவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டுங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிகோசினுடைய வேக்னர் குரூப். ஸோ அந்த வேக்னர் குரூப்பும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பிரிகோசினுடைய இறப்புக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே பெரிய அளவுக்கு பவர் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறாங்க.
ஸோ இந்த வேக்னர் குரூப் இருந்த வரைக்கும் கிரவுண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு ரஷ்யானால கொடுக்க முடிஞ்சது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரிகோஜினுடைய வேக்னர் குரூப் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்த ஈரானோட ஹெசபுல்லா ஃபைட்டர்ஸும் IRGC படையினரும் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளித்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க இந்த கிரவுண்டு ரிலேட்டடான விஷயங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதே சமயம் மூன்றாவது காரணமாக ரஷ்யா ஏர் சப்போர்ட் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் சப்போர்ட் விஷயங்களை டீல் பண்ணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டலாக டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஹெசபுல்லாவும் போயிட்டாங்க, பிரிகோஜினுடைய வேக்னர் குரூப்பும் இல்லை. கடைசியில் இப்போ மிஞ்சி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஏர் சப்போர்ட் மட்டும்தான். அதை மட்டும் வச்சுக்கிட்டு கிரவுண்டில் படைகள் சண்டை போடலைன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதன் விளைவாக தான் இப்போது ஆசாத்தினுடைய அரசாங்கம் கடும் வீழ்ச்சியை சந்திச்சு ஆசாத் இப்போ ரஷ்யாவுக்கு ஓடி போயிருக்கிறார். ஆக்சுவலாக சிரியா படைகள் சண்டை போடலை அப்படின்னு தெரிஞ்சதையுமே ரஷ்யானாலையுமே வலிமையான ஒரு ஏர் சப்போர்ட்டுங்கிறத கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க சண்டை போடலை அப்படிங்கும் பொழுது என்ன ஏர் சப்போர்ட் கொடுத்தாலும் கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு அவங்கக்கிட்டே ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால தான் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு இந்த ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறத ஹெவியாக வந்து கொடுக்கவே இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவை இழந்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஆனால் இப்போ ரஷ்யா அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமான கேள்வி. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததே சிரியா தான். அதுலேயும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் தொடர்ச்சியாக பல ஆட்சி கவிழ்ப்புகளை ரஷ்யா செஞ்ச பொழுது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவாக இருந்தது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நேவி போர்ட்டும் ஏர்பேஸும் தான். என்னதான் சிரியாவினுடைய ஆட்சியை ரஷ்யா இழந்திருந்தாலுமே கூட அட்லீஸ்ட் இந்த போர்ட்டையும் ஏர்பேஸையுமாச்சும் ரஷ்யா காப்பாற்றிக்கணும். அப்போ தான் அவங்களால ஆப்பிரிக்காவிலையும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸை தொடர்ந்து வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ ரஷ்யாவோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த 2 இடங்களையும் காப்பாற்றுறதுல தாங்க இருக்கும். ஸோ ரஷ்யாவுக்கு இப்போதைக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி அரசாங்கத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்க. ஸோ துருக்கி அரசாங்கம் தான் இந்த அல்ஷாம் இயக்கத்தினருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ துருக்கி அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக அல்ஷாம் இயக்கத்தினரோட ஆதரவோட இந்த 2 இடங்களையும் ரஷ்யா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ அதுதான் இப்போ ரஷ்யாவோட பிரைமரி ஃபோக்கஸாகவே இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. காரணம், இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் மேலே ரஷ்யா கடந்த 2015ஆம் ஆண்டு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆசாத் தலைமையில் அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் மேலே ரஷ்யா கொடூரமாக வந்து நடத்தும். ஆனால் எப்படியாச்சும் துருக்கி அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் கூட கொஞ்சம் சமாதானமாக போகிறதன் மூலமாக இந்த 2 இடங்களையும் ஏர்பேஸையும் நேவல் போர்ட்டையும் ரஷ்யா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆட்சியை பிடிக்கிற பட்சத்தில் வேகமாக ரஷ்யா தனக்கு என்ன உக்ரைனில் தேவையோ அந்த பகுதிகளை மட்டும் ஆக்குபை பண்ணிட்டு டக்குன்னு உக்ரைன் கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளையும் எடுக்கலாம். ஸோ அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே ரஷ்யானால அவங்களோட மொத்த ஃபோக்கஸையும் சிரியா பக்கம் திருப்ப முடியும். மீண்டும் மத்திய கிழக்கில் கால் ஊன்றுவதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கவும் முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் தாங்க ரஷ்யா பக்கம் இருக்குது. ஆனால் இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி அரசாங்கத்தால் அல்ஷாம் இயக்கத்தினரை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி பல நாடுகள் மத்தியிலையும் எழுந்திருக்குது. ஏன்பா, அல்ஷாம் இயக்கத்தினர் துருக்கி ஆதரவோடு தானே இந்த ஒரு சம்பவத்தையே பண்ணியிருக்கிறாங்க, அப்போ துருக்கி சொன்னால் கேட்பாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஆக்சுவலாக இங்கே இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில் தான் கைகோர்த்திருக்கிறாங்க. துருக்கிக்கும் ஆசாத் அரசாங்கம் எதிரி, அதே சமயம் அல்ஷாம் இயக்கத்தினருக்கும் ஆசாத்தினுடைய அரசாங்கம் எதிரி. ஸோ இவங்க 2 பேரும் இந்த ஒரு விஷயத்துக்காக கைகோர்த்து தான் எங்கே இருக்கிறாங்களே தவிர துருக்கிக்கு அல்ஷாம் இயக்கத்து மேலே ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எப்படி ஈரான் ஹெசபுல்லா மேலே ஒரு ஃபுல் கண்ட்ரோலை வச்சிருக்குதோ அந்த மாதிரியான கண்ட்ரோல் துருக்கிக்கு அல்ஷாம் மேலே கிடையாது. ஸோ அல்ஷாம் இயக்கத்தினர் துருக்கி சொன்னால் அப்படியே கேட்டுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சரிப்பா, அப்போ அமெரிக்க அரசாங்கம் இந்த ஒரு நகர்வுகளால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. அமெரிக்காவுக்குமே இது சிக்கலை உருவாக்கலாம். காரணம், குர்து படைகள். ஸோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குர்து படைகள் மேலே இந்த இயக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு உண்டு.
ஸோ ஆல்ரெடி சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இதனால அமெரிக்க அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளர்ச்சி குழுவை கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் பெருசா தாக்குதல்கள் நடத்தல அப்படின்னாலுமே கூட இந்த ஒரு குழு துருக்கி சொன்னதையும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னதையும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு உண்டு, ஜஸ்ட் இப்போதைக்கு இல்லை. அதே சமயம் இந்த ஒரு இயக்கம் துருக்கி சொல்றதை கேட்டாலுமே கூட அமெரிக்காவுக்கு அதனாலேயும் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குர்து படைகள் எகைன் துருக்கிக்கு குர்து படைகள் அப்படின்னாலே ஆகாது. ஸோ இவங்களை வச்சு குர்து படைகளுக்கு எதிரான தாக்குதலை துருக்கி கூட நடத்தலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இதனால் அமெரிக்காவுக்கும் சிக்கல் உண்டு. ஸோ அது எப்படி நடக்க போகுது, எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ சிரியாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிரியாவில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையுமே ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கி தனித்தனியாக வீடியோஸ் போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாகவே வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவால் தான் இழந்த செல்வாக்கை மீண்டும் சிரியாவில் பெற முடியுமா முடியாதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.